அந்த வாழையை வச்சு உங்களுடைய உயிரை நீங்க காப்பாத்திக்கலாம். அடுத்து 20 லிட்டர் கேன், சிங்கிளா ஒரு கேன் இருக்குன்னு, அந்த கேனையே நீங்க பிடிச்சிக்கலாம். அந்த கேனை பிடிச்ச ஒருத்தர் எப்படி வரான்னு பாருங்க. நீங்க மிதந்துகிட்டே இருப்பீங்க, நீங்க உள்ள முங்க மாட்டீங்க. அந்த கேனை பிடிச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்க மிதந்துகிட்டே இருப்பீங்க. சரிதானா? மழை வெள்ள காலங்களை செஞ்சிடலாமா அதே மாதிரி? ஓகே. அதே மாதிரி பின்னாடி பாருங்க, 2 லிட்டர் கேனு, 1 லிட்டர் பாட்டில். அந்த பாட்டில கட்டி உள்ள அவருடைய வயிற்றை சுத்தி கட்டி இருக்கிறாரு. நீங்க முங்கவே மாட்டீங்க, அந்த கேன் மிதந்துகிட்டே இருக்கும். அந்த கேன் அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும். அது மூலமா அவர் உயிரை காப்பாத்திக்கிட்டு எப்படி வராரு பாருங்க. வெறும் கேன் தான், ஒரு 20 கேன் அதில் கட்டி விட்டுருக்குறோம். வேற ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் தான். எல்லாரும் வீட்லையும் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம்ல, செஞ்சிடலாமா அதே மாதிரி? ஓகே. பின்னாடி பார்க்குறீங்க, நீங்கள் பாரு பால், பிளாஸ்டிக் பால். கடைசியாக அவர் வர்ற ஒரு பிளாஸ்டிக் பந்தை வச்சிருக்கிறாரு. பிளாஸ்டிக் பந்தை ஒரு 20 பந்தை அதில் கட்டி வச்சுக்கிட்டாலும் அதுவும் மிதவை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிதானா? இப்போ எங்கள்கிட்ட லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் சப்போஸ் பெரிய வெள்ளம் வந்துருச்சு, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களை காப்பாற்றிக்கலாம். தண்ணி பாட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். கரெக்டு தானே? அந்த மாதிரி டியூப் கிடைக்கும், இந்த மாதிரி கேன் கிடைக்கும். குடம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம குடம் வச்சுருக்கோம் இல்லையா? எல்பிஜி சிலிண்டரு அவ்வளோ வீட்லேயே வச்சுருக்கிறோம் நம்ம. அது ஒரு பெரிய மிதவை. எல்லார் வீட்லேயும் 2 சிலிண்டர் வச்சுருக்கோம், 2 மிதவை இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தெர்மாக்கோல் சொல்ல வேண்டாம், நம்ம எல்லா பொருட்களும் அதுலேயுமே தெர்மாக்கோல் இருக்குது. அந்த தெர்மாக்கோல் எப்படி நீங்கள் இந்த மாதிரி சாக்கில் கட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு ஒழுங்காக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக தூக்கி போட்டு கூட அதில் நீங்கள் மிதவை மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம்.